ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டம்ப்ளிங்ஸ் ஸ்வீட்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் கலர் பண்ணி ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பரை வந்து நல்லா நான் அந்த பாக்ஸில் ஒட்டிடுறேன். அடுத்து வந்து நம்ம டம்ப்ளிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலூன், எந்த கலர் பலூனாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதில் உள்ள டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டாப் போர்ஷனை வந்து நம்மளுக்கு தேவை. நம்ம வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அந்த மேலே உள்ள டாப் போர்ஷனை மட்டும் நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பலூனை வந்து திருப்பிட்டு அந்த பலூனோட அந்த எட்ஜ் போர்ஷனை வந்து அந்த நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம அதுக்குள்ளே போகிற ஸ்லைம் அல்லது ஷாம்பூ வந்து நல்லா செக்யூராக இருக்கும். அப்போ தான் அந்த டம்ப்ளிங் ஷேப்லேயும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க. ஒரு 5, 7 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. இந்த மாதிரி 10 டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த எலாஸ்டிக் இழுவ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த பலூன் வந்து திருப்பிடுங்க ஆப்போசிட் சைடு. அப்போல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திருப்பிட்டிங்கன்னா அந்த டம்ப்ளிங்கோட எட்ஜ் போர்ஷன் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு டம்ப்ளிங் மாதிரி வர்றதுக்கு நம்ம ஷாம்பு தான் ஃபில் பண்ண போகிறோம். எனி ஷாம்பு, அப்படி ஷாம்பு இல்லைன்னா நீங்கள் ஸ்லைம் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்லைம் இல்லாதனால தான் நான் வந்து ஷாம்பு சேர்த்துருக்கேன். ஷாம்புவை நல்லா ஃபில்லப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடுங்க. ஷாம்பு ஃபில் பண்ணிவிட்டு அதை கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிட்டு அந்த கீழே வந்து எட்ஜ் போர்ஷனில் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும், அதை வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதாக டேப் வச்சு அந்த எட்ஜ் போர்ஷனை வந்து ஒட்டிடுங்க. அப்புறமா அதில் தேவைப்படுற ஃபேஸ் டீட்டெயில்ஸ் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டம்ப்ளிங்கில் அந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து CD மார்க்கர் கேமலோடது எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் வந்து ஐஸ், மவுத் எல்லாம் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஐஸ் வரைஞ்சிக்கோங்க. இது பண்ணுறது வெரி சிம்பிள் தான். இந்த மாதிரி அழகான ஐஸ் வரைஞ்சிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஐஸ்க்கு ஐப்ரோ போடனாலும் போட்டுக்கலாம். வேறு எந்த மாதிரி வேணால் நீங்கள் ஐஸ், மவுத், ஃபேஸ் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ளஷ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டாம்ஸோட ஆயில் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் ப்ளஷ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் எடுத்து அதை ப்ளஷ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்கெட்ச் இருந்தால் கூட அதை வச்சு ப்ளஷ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். லைட் பிங்க் சரியாக ஒட்டலை, அதனால் வந்து நான் டார்க் பிங்க் எடுத்து ப்ளஷ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்ச டம்ப்ளிங் பாக்ஸ்குள்ளே இதை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டம்ப்ளிங் ரெடி. இந்த மாதிரி இதை ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு டம்ப்ளிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.